காஞ்சி அநேக தங்காவதம் அநேக தங்காபதேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் பாடல் பெற்ற 5 ஸ்தலங்களில் இத்தலமும் ஒன்றாக கருதப்படுகிறது. கைலாசநாதர் திருக்கோயிலுக்கு முன்பாக இத்தலம் இடதுபுறம் இச்சிறிய திருவழியாக சென்றால் இத்தலத்தினை நாம் அடையலாம். இத்தலத்தின் உள்ளே நுழைந்தால் பக்கவாட்டு பக்கம் பார்த்தவாறே இத்தலம் அமைந்துள்ளது. இத்தலத்தில் கொடிமரம் இல்லை. நந்தி பெருமாள் தனி சன்னதியில் கருவறையை பார்த்தவாறு அமைந்துள்ளார். எதிரே கருவறையில் சிவன் பெரிதாக அருள்பளித்து வருகின்றார். கருவறை சந்நிதிக்கு எதிரே பாடல் பாடிய 4 நால்வர்கள் தனித்தனி சன்னதியில் அமைந்துள்ளார்கள். கருவறையின் கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, திருமால், பிரம்மா மற்றும் துர்காதேவி அருள்பளித்து வருகிறார்கள். பாலமுருகன் தனிச்சன்னதியில் அருள்பளித்து வருகின்றார். கருவறை சன்னதியை சுற்றி விசாலமாக இடம் அமைந்துள்ளது. 63 நாயன்மார்களில் பூசலார் நாயனார் தனது மனதளவில் கோயில் கட்டி அக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நாளும் குறித்து சிவனை அத்திருத்தலத்திற்கு வருகை தர அழைப்பு விடுத்தார். அதே நேரத்தில் ராஜசிம்மன் என்ற பல்லவ மன்னன் காஞ்சிபுரத்தில் கோயில் கட்டி அதே தேதியில் கும்பாபிஷேகம் வைத்து சிவனை அழைத்தார். இதனால் சிவன் மன்னன் கனவில் தோன்றி பூசலார் கட்டிய கோயிலுக்கு போவதால் தாங்கள் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தன்னால் கலந்து கொள்ள முடியாது என கூறினார். எழுந்த ராஜசிம்மன் பூசலார் கட்டிய கோயிலை நேரடியாக காண தொண்ட மண்டலத்திற்கு சென்றார். அங்கு பூசலாரை சந்தித்து அவரிடம் தனக்கு ஏற்பட்ட கனவினை கூறினார். பூசலார் மனதில் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு சிவன் வருவதாக கூறியதை கேட்டு உள்ளம் நெகிழ்ந்தார். பின் ராஜசிம்மன் பூசலாரை வணங்கி தானும் இக்கோயிலுக்கு வருகை தர வேண்டுமாறு பூசலாரிடம் பணிந்தார். பின் பூசலார் மகிழ்ந்து பூசலார் மனதறிவில் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்திற்கு ராஜசிம்மன் மன்னன் கலந்து கொண்டார். 63 நாயன்மார்களில் பூசலார் நாயன்மார்கள் வரலாற்றை பார்க்கும்போது அவ்வரலாற்றில் ராஜசிம்மன் மன்னன் இடம்பெற்றிருப்பது அவர் புகழ் அழியாமல் நீடித்திருக்கின்றது. காஞ்சியில் தரிசிக்க வேண்டிய ஸ்தலங்களில் ராஜசிம்மன் கட்டிய இத்தலமும் ஒன்றாகும். இத்தலத்தில் அமைந்துள்ள இறைவனை அநேக தங்கபாதேஸ்வரர் என அழைக்கப்படுகின்றார். இறைவியாக காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் அன்னையே இக்காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயிலுக்கும் இறைவியாக போற்றப்படுகின்றாள். எனவே காஞ்சி காமாட்சிக்கு இங்கு தனி சன்னதி அமைக்கப்படுவதில்லை. இப்பாடல் பெற்ற தலத்தினை தரிசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். எனவே நாமும் இத்தலத்தினை தரிசித்து இறைவனின் அருளை பெறுவோமாக.